அப்புறம் ரொம்ப முக்கியமான மேட்டருங்க, அஸ்வின் வந்து ஒரு கேள்வியை கேட்கிறாரு ஹர்பஜன் சிங்கை பார்த்து, நீங்க உங்க லைஃப்ல ஒரு விஷயம் ரிக்ரெட் பண்றீங்க, இது மட்டும் நடந்திருக்கவே கூடாது, அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஸ்ரீசாந்த் எபிசோட அவர் மென்ஷன் பண்ணாருங்க. எஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஐபிஎல்ல ஒரு சீசன்ல மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் கிங்ஸ் 11 பஞ்சாப் மேட்சுக்கு அப்புறம் ஸ்ரீசாந்த் ஹர்பஜன் சிங் கிட்ட ஏதோ சொல்லி அவர் ஏதோ ட்ரிகர் ஆகி பலார்னு அரைஞ்சிட்டாரு ஸ்ரீசாந்த். அது ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி ஆச்சு. அதுக்கப்புறமா அவர் நிறைய முறை மன்னிப்பு கேட்டாராம். இது வரைக்கும் நான் ஒரு 200-300 தடவை கேட்டிருப்பாங்க. ஸ்ரீசாந்தை பாக்குறப்பெல்லாம் நான் கேட்பேன், ஏன்னா நான் அதை பண்ணிருக்கூடாது, உண்மையிலேயே நான் அதை ரிக்ரெட் பண்றேன். என்ன இருந்தாலும் அவர் என்னோட இந்தியன் டீம்மேட், அவர் என்ன வார்த்தை விட்டுருந்தாலும் என்ன எவ்வளவு ட்ரிகர் பண்ணிருந்தாலும் நான் அடிச்சிருக்க கூடாது, அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதுவும் ஒரு பொது வெளியில அப்படி பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. அது இன்னைக்கு வரைக்கும் நான் கில்ட்டியா ஃபீல் பண்றேன். ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீசாந்தோட குழந்தைய, அவரோட பொண்ணை நான் ஒரு தடவை சந்திச்சேங்க. எனக்கு குழந்தைங்கன்னா அவ்வளவு பிடிக்கும். நான் அவர் பொண்ணுகிட்ட ரொம்ப நல்லா பேசிக்கிட்டு இருந்தேன், எப்படி இருக்க என்னம்மா அப்படின்னு நான் பேசும்போது அந்த குழந்தை என்கிட்ட சொல்லுது, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், நீங்க எங்க அப்பாவை அடிச்சவர் தானே அப்படின்னு சொன்னோடனே நான் உடஞ்சு போயிட்டேங்க. எனக்கு நான் எப்படி ப்ரூவ் பண்ணுவேன் அந்த குழந்தைகிட்ட, இதுக்கப்புறம் அந்த இமேஜை நான் எப்படி மாத்துவேன், அந்த டைம் போயிடுச்சு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது அஸ்வின் கிட்ட பேசும்போது கண்ணெல்லாம் கலங்குது ஹர்பஜன் சிங்க்கு. உண்மையிலேயே மனுஷன் ரொம்ப ரிக்ரெட் பண்றாருங்க, பாவம். உடனே அஸ்வின் சொன்னாரு, நம்ம எல்லாருமே தப்பு பண்றதுதான், ஹியூமன் பீயிங்ஸ்னா அதானே, அதை நீங்க இப்படி அக்செப்ட் பண்ணி இத்தனை தடவை அப்பாலஜைஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க அதை பத்தி ஃபீல் பண்ணாதீங்க, அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கும் பஜுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆறுதல்லாம் சொன்னாரு. ரொம்ப இமோஷனல் ஆயிட்டாருங்க.